வணக்க நண்பர்களே, டாக்டர் மகாலிங்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது கருத்தரிக்க உதவி இருக்கக்கூடிய ஒரு ஹெர்பல் டீ பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். அதில் முக்கியமாக சேரக்கூடிய ஒரு ஹெர்பல் என்னென்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு கிராந்தி தான். இந்த விஷ்ணு கிராந்தி மூலிகையை தாராளமாக நீங்கள் இந்த இன்ஃபர்டிலிட்டியில் பயன்படுத்தலாம். ஆண் பெண் இருபாலருமே நீங்கள் இன்ஃபர்டிலிட்டிக்கான காரணத்தை கண்டறிந்து அதுக்கான முறையான மருத்துவ சிகிச்சை நீங்கள் எடுத்துக்கணும் கண்டிப்பாக. அது மட்டும் அல்லாது இந்த சிகிச்சையோட ஒரு டயட்டரி ரெஜிமெண்ட்டாக நீங்கள் டீ காஃபி சாப்பிட்ற பழக்கம் உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் இதை விஷ்ணு கிராந்தி டீயாக நீங்கள் தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாங்க. உதாரணத்துக்கு ஒரு 200 ml வாட்டரில் ஒரு 5 கிராம் அளவு விஷ்ணு கிராந்தியை போட்டு நல்லா பாயில் பண்ணி ஒரு 20 minutes பாயில் பண்ணிட்டு அது ஒரு 60 ml எடுத்துகிட்டு காலை இரவு 2 வேளையுமே நீங்கள் டீ எப்போல்லாம் சாப்பிட்றீங்களோ அப்போ தாராளமாக இந்த விஷ்ணு கிராந்தி டீ எடுத்துக்கலாம். ஜென்ரலாக இந்த விஷ்ணு கிராந்தியை பொறுத்தளவு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக நீங்கள் இந்த டீயை எடுத்துக்க போகும்போது கருத்தரிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட கருமுட்டை வளர்ச்சிக்கும் சரி, ஆண்களோட விந்தணு குவாலிட்டியாக நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகி நல்ல ஒரு வீரியமான ஒரு ஸ்பெர்ம் ஆகி கருவுருவதற்கும் இந்த விஷ்ணு கிராந்தி பயன்படுது. ஜென்ரலாக விஷ்ணு கிராந்தியில் நிறைய ஆல்கலாய்ட்ஸ், கிளைக்கோசைடு, பாலிஃபினால், புரோட்டீன், கார்போஹைட்ரேட், அமினோ ஆசிட் அண்ட் மினரல்ஸ் இது எல்லாமே நிறைந்த ஒரு ஹெர்பலுங்க. இந்த விஷ்ணு கிராந்தியில் ரீசன்ட் ரிசர்ச்சில் இதில் நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்டிவிட்டி இருக்குது, தென் ஆன்டி ஆக்சிடென்ட், தென் ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டியெல்லாம் இருக்கனால உடலை நல்ல நோய் இல்லாமல் பாதுகாக்கிறதுல உடல் தேர்ச்சியாகவும் உடல் உரமாக்கியாகவும் இருக்குது. தென் இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸ்லாம் அது குறைக்கிறனால உடலில் அந்த பித்தத்தை நல்லா குறைச்சி ஆண் பெண் இருவருக்குமே கன்சீவ் வரக்கான நிறைய சான்சஸை க்ரியேட் பண்ணி தருது. நோய் எதிர்ப்பாற்றலை உருவாக்குற ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டிலாம் இருக்கனால இந்த இன்ஃபர்டிலிட்டிக்கான காரணமான நோய் கிருமி தொற்று எதை இருந்தாலும் அதோட ஃபைட் பண்ணி அதோட தன்மையை குறைக்கிறதுலையும் இந்த விஷ்ணு கிராந்தி பயன்படுது. ஸோ தாராளமாக நீங்கள் விஷ்ணு கிராந்தி டீயாக எடுத்துக்கலாம். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கும்போது அருகில் உள்ள சித்த மருத்துவரை அணுகலாம், எங்களையும் தொடர்பு கொள்ளலாம். பயன்படுத்தி பயன்பெறுங்கள். நன்றி நண்பர்களே.